ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 7வது வசனத்தையும் வாசிக்கப்போம். உங்கள் வழிகளை ஆமென். அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை வழியாக நீங்கள் பேசுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நீர் பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆண்டவரே, தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் எங்களை கட்டுவிக்கிறவர் அப்பா. வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் உயிர்ப்பிக்கிற தெய்வம் அப்பா. வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தகப்பனை உம்மோடு இணைக்கிறவர் அப்பா. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எங்களோடு பேசுகிறக்காய் நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தை எங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். உங்கள் மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும். கேட்கிறவர்கள் கவனமாய் கேட்க புரிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லார் கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆமென். இந்த ஆகாய் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனத்துக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை என்ன செய்யுங்கள், சிந்தித்து பாருங்கள். 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார். அங்கே இப்படி சொல்கிறார், இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு உன் வழியை என்ன செய்யுங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆனால் 7வது வசனத்தில் உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறாரா. ஆமாம், முதல்லையும் சொல்கிறாரு, முன்பும் சொல்கிறாரு, பின்பும் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். முன்பும் சொல்லுவார், சொல்லுங்க. முன்பும் சொல்லுவார், பின்பும் சொல்லுவார். என்னதான் சொல்கிறாரு அப்படின்னா, வழியை என்ன செய்யுங்கள், சிந்தித்து பாருங்கள். 2 வசனத்தும் ஒரே வசனம்தான். ஆனால் முன்னையும் சொல்கிறாரு, பின்னையும் சொல்கிறார். பக்கத்தை கைப்பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். முன்னையும் சொல்லுகிறாரு, பின்னையும் சொல்லுகிறாரு. ஆண்டவர் முன்னாடியும் சொல்லுவார், பின்னாடியும் சொல்லுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நடக்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லுவார், நடந்துக்கு பின்னாடி என்ன செய்வார், இதுதாப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. கொரோனா வந்த பொழுது எல்லாம் சொன்னாங்க, பல தீர்க்க தரிசனங்கள் பல காரியங்கள் சொன்னாங்க. ஆனால் ஒரு தேவ ஊழியர் சொன்னார், முன்னமே இது ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னு சொன்னார், இதை நாங்கள் கண்ணார கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். இப்படித்தான் அப்போ ஆண்டவர் முன்பும் சொல்லுவார், பின்பும் என்ன செய்வார், எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அப்போ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் வழியை என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வழியை என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்ம போகிற வழியை என்ன செய்யணுமா, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் நாம் போகிற வழி சரியான வழி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆகாய் தீர்க்கதரிசனத்தில் அந்த தீர்க்கதரிசி சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, உங்கள் வழியை கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆமென். என்ன சிந்தித்து பார்க்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க. 6வது வசனத்தில், நீங்கள் திரளாய் விதைத்தும் நீங்கள் புசித்தும் குடித்தும் என்ன செய்யலை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவன் அதை சம்பாதிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ திரளாக நீங்கள் விதைக்கிறீங்க, கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, அறுத்து கொண்டு வர்றீங்க. அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் புசித்து என்ன செய்யலை, குடித்தாலும் என்ன செய்யலை, இன்னும் திருப்தி ஆகலை. அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் குடித்தும் பரிபூர்ணம் என்ன செய்யலை. நான் எவ்வளோ குடிச்சு பார்த்தேன், ஒன்றும் என்ன செய்யலை, பரிபூர்ணமும் அடையலை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் என்ன செய்யலை, குளிர் என்ன செய்யலை, விடலை. ஆமென். அடுத்து சொல்கிறாரு, கூலி சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை என்ன செய்கிறானா, சம்பாதிக்கிறான். ஆமென். அப்போ நம்முடைய வழியை என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். ஆமென். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா,
இந்த ஜனங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்தினுடைய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனத்துக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க இது காலம் இல்லை, இப்போ என்ன செய்ய முடியாது, ஆலயத்தை கட்ட முடியாது, இப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தாமதிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த வார்த்தைக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்கவே இல்லை, அதனுடைய சிந்தை என்ன செய்யலை, அது மேலே வரவே இல்லை. அப்போ தான் ஆண்டவர் ஆகா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்கள் வழியை முதலாவது என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்க, உங்கள் வழியை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். இப்போ வழியை சரிப்படுத்துங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் விதைக்கிறீங்க ஆனால் என்ன செய்யுங்க, கொஞ்சமாக அறுக்கிறீங்க. அப்படின்னா உங்கள் வழியில் போய் நீங்கள் எதையாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஒன்று என்ன செய்ய மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது. எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் இப்படி சொல்லுது, வாசிக்கலாம். எரேமியா 10:23. 10:20. கர்த்தாவே மனுஷனுடைய வழி மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்று. இப்போ இந்த 2 காரியத்தை குறித்து எரேமியா சொல்லும்போது சொல்கிறாரு, மனுஷனுடைய வழி அவனால் என்ன செய்கிறது இல்லையா, ஆகிறது அல்லவென்று. ஆமென். மனுஷன் தான் வழி வந்து ஆயிரும், என் வாழ்க்கை வாய்ச்சிரும், என் காரியம் வாய்ச்சிரும், சித்தி பெற்றும் அப்படின்னு நினைக்கிறத குறித்து நான் அறிவேன், அது அவனால் ஆகிறது இல்லவே இல்லை என்பதை நான் அறிவேன்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். ஆமென். அடுத்து சொல்கிறாரு, தன் நடையை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். நான் நடந்துருவேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, அதுவும் ஆகிறது இல்லை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் நடந்துருவேன்னு சொல்கிறதும் அதுவும் என்ன செய்கிறதில்ல, ஆகிறதே இல்லை. ஒருத்தர் தான் நம்மளை என்ன செய்வார், எல்லாவற்றையும் ஆக பண்ண முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வழியை அவர் தான் என்ன செய்ய முடியும், ஆக பண்ண முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வழியை சிந்தித்து பாருங்க. ஆமென். அப்போ நம்முடைய வழியில் போனால் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் எவ்வளவோ விதைச்சி பார்க்குறோம், ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, கொஞ்சமாக அறுத்துட்டு வர்றோம். ஆமென். நாம் சாப்பிட்டா திருப்தி என்ன செய்யலை, வர மாட்டேங்குது. நம்ம ட்ரெஸ்ஸை போட்டால் குளிர் என்ன செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. ஆனால் அடுத்து சொல்கிறாரு, நாம் கூலியை சம்பாதிக்கிறோம், அது எங்கே போகுதுன்னா ஓட்டையான பையில் போகிறது மாதிரி என்ன செய்யுதான். சொங்க பக்கம் எங்கே போட்டால் போகுது, ஓட்டப்பையில். ஆமென். போன மாதம் வந்து திருவிருந்து ஆராதனைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஆமென். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். சோத்தர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்குன்னு 2 கோழி என்ன செஞ்சாங்க, காணிக்கையாக கொடுத்தாங்க. சரி, அந்த கோழியை அந்த இதில் கோர்த்து போட்டால் அந்த போக்குழாய் சூடு ஆகி அது அந்த ஓட்டை ஆயிரும், அப்புறம் கோழி அது பாட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போயிருமேன்னு சொல்லிட்டு நான் அதை மேலே தூக்கி வச்சுட்டு வேகமாக என்ன செய்தான்னா வண்டியை ஓட்டிகிட்டு வந்து அந்த மீனாட்சி பேக்கரிக்கிட்ட வரும்போது அது பாட்டில் பறந்து அங்கிட்டு போயிடுச்சு, அந்த ரோட்டுக்கு போயிடுச்சு. போய் சரி நிப்பாட்டிட்டு போய் பிடிக்கலாம் போனால் பறந்து அது பாட்டில் என்ன செய்யுது, கால் கட்டியிருந்தாலும் அது பாட்டில் பறந்து அது பாட்டில் என்ன செய்யுது, போய் முள்ளுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. வெள்ளை பேண்ட் வேறு போட்டிருக்கேன், உள்ளே என்ன செய்ய முடியாது, இறங்கவும் வழி இல்லை. ஆமென். என்ன செய்கிறது, ஒரு பக்கம் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, என்ன நேராயிடுச்சு, என்ன பிரசங்கமான நேராயிடுச்சு என்ன அப்படின்னா, கோழி என்ன செஞ்சிருச்சு, பறந்து போயிடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு. ஆமென். சோத்திரம். அந்த நேரத்துக்கு ஒருத்தர் வந்து நின்னார். சோத்திரப்பான்னு சொல்லி அவரை போய் இந்த மாதிரி ஒரு உதவி செய்யணுமேன்னாரு. சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன தான் செய்யணும் சொல்லுங்கள். இந்த மாதிரி யாரோ ஒரு பாஸ்டர் நிற்கிறாரு, வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு. சரி, என்னமோ தெரில, என்ன தேர்றாருன்னு தெரிலன்னு நினச்சேன். சரி, நீங்கள் வந்துட்டே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் மெதுவாக இறங்கி அந்த அதை கோழியை பிடிச்சி கொண்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டார். ஆமென். சோத்திரம். இப்போ என்ன அப்படின்னா, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுற மாதிரி இந்த பை ஓப்பனாக இருந்தோன்னு என்ன செஞ்சிருச்சு, அது வாட்டில் பறந்து போயிடுச்சு. ஆமென். இது மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம கூலியை சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கே போகுது, அது ஓட்டப்பையில் போட்டது மாதிரி என்ன செய்யுது, ஏன் போகுது அப்படின்னு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, எதனால் போகுது, ஏன் நம்ம சம்பாதிக்கிறோமே, ஏன் ஓட்டப்பையில் போடுற மாதிரி என்ன செய்யுது, போயிட்டே இருக்குது, என்ன காரணம். நம்மளும் எவ்வளோ செஞ்சு பார்க்குறோம், குளிர் விடணும் தான் போர்த்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம், நாமளை உழைச்சி தான் பார்க்குறோம், என்ன செஞ்சு பார்க்குறோம், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, என்ன காரணம். உங்கள் வழியை நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். அப்படின்னா நம்மளுடைய வழியில் நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம்னா, நமக்கேற்ற வழியில்
நாம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆமென். இந்த ஜனங்கள் அப்படி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆலயம் கட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எங்கள் வேலைக்கே என்னென்ன எங்களுக்கு என்ன இல்லை நேரமே, எங்கள் வேலைக்கே நேரம் இல்லை. ஆமென். உங்கள் பக்கம் என்ன இல்லை, காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்கள் வேலையை செய்கிறதுக்கே என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆமென். சரி, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் இருந்துட்டு போய் அதோடு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது இல்லை. ஒரு நாள் மறுநாள் காலையில் 1 மணி நேரம் ஆண்டவருக்கு என்று கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமென். அப்போ நம்ம இதை குறித்து சரி 1 மணி நேரம் ஆண்டவருக்கு என்று நான் கொடுக்கலையேங்கிற ஒரு சிந்தை நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த வழியை சோசித்து பார்க்க என்ன செய்யும், மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் போகிற வழியில் போனால் அதில் குறுகலாகவும் இல்லாமையும் ஒன்றும் இல்லாமையும் என்ன செய்யுது, போகுது. ஆமென். இன்னொரு வார்த்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். அதே அந்த ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் இன்னொரு கருத்தை சொல்கிறாரு பாருங்களேன். அதிகமாய் 9வது வசனம். எப்படி எதிர்பார்த்தோமா நம்ம விதைச்சிட்டோம், இன்னைக்கு இந்த வருஷம் என்ன செய்யும், போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் நிறைய விளைஞ்சிரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமென். சரி, அடுத்து பாருங்க, நீங்கள் அறுத்தும் ஏன் ஆண்டவர் அதை அறுத்து கொண்டு வந்ததையும் ஊதி என்ன செய்கிறாரா. அடுத்து பாருங்க, அடுத்து சொல்றாரு, என் வீடு பாலாய் கிடைக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தந்தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. அப்போ எதனால நான் ஊதி போடுறேன், ஏன் உங்களுக்கு இல்லாமல் போகுது, காரணம் என்னென்னா, உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். ஏன் காரியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யும், வரும். யோசேப்பு தகப்பன் யாக்கோபு சொல்கிறாரு, நீ போய் உன் சகோதரர்களை விசாரித்து அவங்களிடத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க நல்லா விசாரிச்சுட்டு வந்து என்னிடத்த செய்தியை சொல்லுன்னு சொல்லி ஒரு வழியை அனுப்புகிறார். ஆமென். தகப்பன் தான் அனுப்புகிறாரு அந்த வழியில், நீ போய் அந்த காரியத்தை கேட்டு வந்து என்னிடத்துல என்ன செய்தியை சொல்லுன்னு அனுப்புகிறார். ஆனால் என்ன நடந்துச்சு பாருங்களேன், இவன் போனவன் தான் இன்னொரு வழியில் ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். போனவன் தான் அவன் என்ன செய்யலை, திரும்பி வரலை. ஆனால் எந்த வழியை நடத்தினார்னா, ஆண்டவர் ஒரு வழி வச்சிருந்தார், அந்த வழியில் தான் அவர் என்ன செய்தார், நடத்த பண்ணினார். ஆமென். அப்போ உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்போ அந்த யாக்கோப்புடைய நினைவு என்னென்னா, எப்படியாவது மகன்மாரிடத்தில் போய் நல விசாரித்து திரும்பி யோசேப்பு தன்னிடத்தில் வருவான் என்று எண்ணி தான் என்ன செய்கிறான், அனுப்புகிறார். ஆனால் அந்த வழியை திரும்பி யோசேப்பு என்ன செய்யலை. ஆனால் அவர் ஒரு வழியை வச்சுருந்தார், அந்த வழியில் போனால் என்ன இருந்துச்சுன்னா எகிப்துக்கு முழுமைக்கு என்னவா மாறிட்டார். ஆமென். இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வழியில் போனால் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காதுன்னு நமக்கு தெரியலை. ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் நடக்கலைன்னா நம்ம ஏதோ விரக்தி ஆகிட்டு சரி அடுத்து என்ன செய்கிறோம்னா நம்ம வழியத்தான் என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணி அதை என்ன செய்கிறோம், நடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். இன்னொரு வழி தேவன் வச்சுருக்கிறார், அந்த வழியில் நீங்கள் நடந்து பாருங்கள். ஆமென். 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். ஆமென். நானும் எவ்வளவோ நாளாக சொல்லிட்டே இருக்கிறேன், 1 மணி நேரம். ஆமென். ரொம்ப நேரம் இல்லை, எவ்வளோ நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நேரம் 24 மணி நேரம். ஆமென். அதில் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அந்த எகிப்துக்கு அனுப்பின யோசேப்பை போல உயர்ந்த இடத்துல வைக்க அவரால். நம்ம வழியைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சவங்க பார்க்கலாம், நம்ம வழியைத்தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு வழி இருக்குது, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு வழி என்ன செய்யுது இருக்குது. அந்த வழியை பார்த்து நம்ம அதுக்கேற்ற காரியங்கள் நம்ம செய்வோமானா தெய்வம் நம்மளை உச்சத்தில் என்ன செய்வார், கொண்டு போய் வைப்பார். ஆமென். ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனத்தை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கனி கொடுக்கவில்லையே. ஆமாம். அப்போ எப்போ ஆண்டவர் இன்று முதல் நம்மளை ஆசீர்வதிப்பார்னா, தேவனுக்கேற்ற காரியங்களை, ஆமென், தேவன் வச்சிருக்கிற வழியில் நாம் நடந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா, மேன்மையாய் ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா.
அப்போ நம்ம எந்த வழியில் நடக்கத்தான் நம்ம முயற்சி எடுக்கிறோன்னா நம்ம வழியில் தான் என்ன செய்கிறோம். நம்ம ஓடி ஓடி உழைச்சி அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, ஓடி ஓடி உழைச்சி ஓடா என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். நாம் நம்முடைய வழியில் ஓடி ஓடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஓடா தேஞ்சு தான் போகிறோம். ஆமேன். ஆனால் இன்னொரு வழி இருக்குது, தேவனுடைய வழி. ஆமேன். அந்த வழியில் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம பிரயாசம் எடுப்போமானா கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்க முடியும். ஆமேன். இந்த வசனத்தை வாசிங்களே. அந்த ஜனங்கள் எல்லாரும் இப்படி இருக்குதுன்னு சொன்ன உடனே 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், அப்பொழுது குமாரனாகிய செருபாபேலும் இப்போ அந்த ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கும் என்ன செய்தார்கள், யோசுவா செருபாபேல் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் எல்லாரும் செவி கொடுத்தார்கள். ஆமேன். என்ன செய்தாங்களா, அவங்க செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தார்கள், பயந்து இருந்தார்கள். ஆமேன். அடுத்து பார்த்தா 14வது வசனத்தை கடைசி பதில் செய்து தங்கள் தேவனாய சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்தில் வேலையும் செய்தார்கள். ஆமேன். ஆமாம், கேட்டாங்க, ஆமாம், பயந்தாங்க. அடுத்து பார்த்தா என்ன செய்தாங்க, வேலையும் செஞ்சாங்க. ஆமேன். அப்போ நாம் கேட்குறோம், ஆனால் நமக்கு என்ன வர மாட்டேங்குது, பயம் வர மாட்டேங்குது. எது வர மாட்டேங்குது, ஏதோ நம்ம போகிற வழியில் போயிட்டே இருப்போம். ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு நம்ம போயிட்டுருக்குறோம். ஆமேன். உங்கள் வழியை நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் அவருக்கு பயந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு மாத்திரம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக என்ன செய்யும் இருக்கும். நமக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வழியில், ஆண்டவர் காட்டின வழியில் நம்ம நடந்து போனால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சங்கீதம் 56வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 56 நடக்கும்படிக்கு ஆமாம் தப்புவியாதிருப்பீரோ அப்படின்னு சொல்கிறார். ஆமேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள வெளிச்சத்தில் நடக்கும்படிக்கு அப்படின்னா ஜீவனுள்ளோர் வெளிச்சத்தில் நடக்கணும். நான் வேதத்தை என்ன செய்யணும், நம்ம தினமும் வாசிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள வெளிச்சத்திலே நடக்கும்படிக்கு நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்பியாதிருப்பீரோ. நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கும் கால் இடராமல் இருப்பதற்கும் ஆண்டவர் செய்யணும்னு சொன்னால் இந்த வசனத்தை நம்ம படிக்க தான் மரணத்துக்கும் கால் இடறுதலுக்கும் நம்மளை தப்பு வைக்க முடியும். ஆமேன். நாம் தவறி போவதற்கு காரணமே என்னென்னா இந்த வேதத்தை நம்ம அவர் கொடுக்க வேண்டிய வழியில் நடக்கும்படிக்கு இந்த வசனத்தை வாசிக்கணும். ஆமேன். அதுதான் அங்கே சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்தை நடக்கும்படி அப்படின்னு சொல்கிறார். ஆமேன். நாம் எப்படி நடக்கணும், இந்த வசனம் தான் நமக்கு என்ன செய்யுது, போதிக்குது. இந்த வழியில் நம்ம நடந்து இதை வாசித்து நம்ம ஆத்துமாவை மரணத்துக்கும் கால் இடறுதலுக்கும் நம்ம தப்பு வைக்க முடியும். ஆமேன். அப்போ நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு எதுவான காரியத்துக்கு போயிடாதபடி, கால் இடறி போகாதபடி தப்பு வைக்கப்படணும்னா இந்த வசனத்தை வார்த்தைகளை நம்ம தினமும் 1 மணி நேரமாவது என்ன செய்யணும், இதை வாசிக்கணும். ஆமேன். இது ஒரு நல்ல வழி. ஆனால் இந்த வழியில் போகிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமேன். நமக்கு நேரமெல்லாம் என்னென்னா ஒரு வசனத்தை வாசித்து காலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஓடுகிற கூட்டமும் இருக்குது. ஆமேன். இல்லை இதற்காக பிரயாசப்பட்டு படிக்கிற கூட்டமும் இருக்குது. ஆமேன். இப்படி நம்ம படித்து நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே வைக்கும்போது ஆமாம் மரணத்துக்கும் கால் இடறுதலுக்கும் நம்ம என்ன செய்ய ஆண்டவர் நம்மளை தப்புவித்து நடத்துவார். ஆமேன். ஸ்தோத்திரம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் இருந்துட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இருந்துட்டு நம்ம வாழ்க்கையில் மரணத்துக்கு தப்புவிக்கப்படணும்னா கால் இடறுதலுக்கு தப்புவிக்கப்படணுமா முடியாது. ஆமேன். நம்ம ஒன்று செய்யணும், வேதத்தை தினமும் என்ன செய்யணும், வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கலைங்கிற கவலை என்ன செய்யணும், நமக்கு வரணும். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு முடியலைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வருது,
ஆனால் வேதத்தை 1 மணி நேரம் வாசிக்கலையேங்கிற கவலை வருதா? இன்னைக்கு 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருக்கலை, ஜெபிக்கலை அப்படிங்கிற கவலை என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. ஆமேன். அப்போ நம்முடைய வழி என்ன செய்வோம்? நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஆமேன். ஏன் நம்ம விதைச்சோ, ஏன் நம்ம அறுக்க முடியலை? நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க, ஆனால் கொஞ்சமாக திரும்பி கொண்டு வர்றீங்க. ஆமாம், திரளாய் வரும்னு எதிர்பார்த்து தான் போகிறீங்க. ஏன் திரளாக வரல? காரணம் என்ன? ஆண்டவருக்குரிய காரியத்தை நம்ம டெய்லி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை மாற்ற நம்ம செஞ்சிட்டோம்னா கடவுள் நம்மளை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. எசேக்கியா பிரான்சிஸ்னு ஒரு தேவ மனிதர் இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறாரு. இளம் வயதில் சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து இதை வாசிக்க 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 சோதரன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி இன்றைக்கி அகில உலகத்திற்கும் தெரிகிற ஒரு பெரிய ஒரு பிரசங்கி ஆராய் இன்றைக்கி கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். ஆமேன். என்ன காரணம்னா இந்த வேத வசனத்தின் மேலே அவ்வளவு வாஞ்ச. ஆமேன். இது கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை, இது கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களை, செய்ய வேண்டிய காரியத்தை, இந்த ஊழியத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருந்ததுனால இவ்வளோ ஒரு மேன்மையோடு கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறார். ஆமேன். நம்மையும் அப்படி வைக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம வழியை என்ன செய்யுமா? நம்ம இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள். ஆமேன். அப்போ நாம் போகிற வழியில் போனால் நமக்கு நன்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் காட்டுகிற வழியில் அவர் சொன்ன காரியத்தை செய்ய நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமானால் மேன்மைகளை நாம் பார்க்க முடியும். ஆமேன். ஒரு வார்த்தை அந்த ஏசாயா 65ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார். நலமல்லாத வழியில் தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கையை என்ன செய்தேன்னா நான் நீட்டினேன். அவங்க யார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அந்நிய தெய்வம், அது கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிற மக்கள் மத்தியில் நலமல்லாத வழியில் தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என்ன செஞ்சுருக்கிறான்னா ஆண்டவர் கையை நீட்டி எப்படியாவது என்னிடத்தில் வருவாயா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கையை நீட்டிகிட்டே இருக்கிறாராம். உன் வழியை விட்டு என்ன செய்யுது என்னிடத்துல திரும்பவும் கையை நீட்டிகிட்டே இருக்கிறாராம். ஆமேன். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா 5வது சொல்லுது, நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராத, உன்னை பார்க்க நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. அப்படி அவங்க ஆண்டவருக்கு கோபமூட்டுகிற காரியத்தை செய்து கொண்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து என்னிடத்துல வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறார். ஆமேன். என்னிடத்துல என்ன செய்யுங்க? ஆமாம், இது மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை தேவ ஜனத்தையும் பார்த்து உன் வழியில் நீ போகாத, என் பக்கமாக என்ன செய்ய, நீ திரும்பி வா, நீ வந்தினா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை திரும்பி திரும்பி என்ன செய்கிறான்னா கூப்பிட்டுட்டே இருக்கிறார். ஆமேன். திரும்ப திரும்ப கூப்பிட்றார். ஆமேன். என் மகனை நீ என்ன செய்ய, என் பின்னாடி என்ன செய்ய வான்னு சொல்லி அந்த ஒரு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் முதல்ல காணாமல் போன அந்த ஆட்டை தேடி அந்த மெய்ப்பன் என்ன செய்கிறான்னா தேடி போகிறான். 2வது பார்க்குறோம், வெள்ளிக்காசை காணான்னு சொல்லி தேடி என்ன செய்கிறான் அந்த பெண்ணு கண்டுபிடிக்கிறான். ஆனால் 3வது சம்பவத்தில் ஓமையில் தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தால் ஒருத்தன் காணாமல் போயிட்டான். ஆனால் இந்த தகப்பன் தேடவும் இல்லை, அவனை குறித்து அவனை எதையும் என்ன செய்யலை, எதுவுமே செய்யலை. ஆமேன். தேடினான்னு சொல்லப்படலை. அவன் அந்த வெள்ளிக்காசை தேடின மாதிரி தேடலை, அதே மாதிரி ஆட்டை தேடின மாதிரி என்ன செய்யலை, தேடலை. ஒன்று என்ன செய்தார்னா தகப்பன் என்ன எதிர்பார்த்தார்னா திரும்பி என்ன செய்வான், தன்னிடத்தில் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தாராம். அவ்வளோதான். ஆமேன். அவன் எப்போ வருவான் என்று என்ன செய்தாராம், எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆமேன். நம்ம எப்போ திரும்புவோம் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த வழியில் நடக்கும்படிக்கு தினமும் கர்த்தருக்கென்று செய்யப்பட வேண்டிய வேலையை மாத்திரம் செய்கிறதில் நீங்கள் தீவிரப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமாம். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இதுதான். நம்ம அவரிடத்துல வருவோமான்னு பார்க்குறார். ஆமேன். எனக்கு 1 மணி நேரத்தை நீ கொடுப்பாயா, எனக்கென்று ஏதாவது செய்வாயான்னு எதிர்பார்க்கிறார். ஆமேன். நம்ம வேலையைத்தான் நாம் பார்த்துட்டே இருக்கிறோம், நம்ம காரியத்தை தான் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோதான் அப்படின்னு நம்ம காரியத்தை தான் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம்.
அப்படி இல்லாதபடி தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறாரு, விரும்புகிறாரு. அப்படி செய்கிறவர்களை தலைகளை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எல்லா தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த திருவிருந்து நாளில் உங்கள் வழியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆமாம், நீங்கள் போகிற வழியில் நீங்கள் போனால் நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தெல்லாய் விதைக்கிறேன், நான் அறுத்துருவேன்னு நினைக்கிறீங்க, நான் சம்பாதிக்க நினைக்கிறேன், நான் சம்பாதிச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஆமாம், ஒருவனுடைய வழியானது ஆகுமென்று சொல்ல முடியாது. தான் நடக்கிற வழி சோத்திரம் ஆகும், தன்னாலே ஆகுமென்று எண்ண முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நான் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒரு வழி வச்சிருக்கிறார், அது தேவனுடைய வழி. அந்த வழியில் நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த வழியில் நடந்து ஏதாவது கர்த்தருக்காய் செய்கிறவளை என்னை மாற்றுங்கப்பான்னு கேட்க போகிறோம். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்க போகிறோம். ஆமாம், நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், நாங்கள் ஓடி பார்த்துட்டோம், நாங்கள் உழைச்சி பார்த்துட்டோம். ஆண்டவரே பொத்தலான பையில் போடுறது மாதிரி தான் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கிறோம். எவ்வளவோ ஆண்டவர் அங்கே சம்பாதிக்கிறோம், ஆனால் அது பொத்த பையில் போடுறது மாதிரி, ஓட்டப்பையில் போடுற மாதிரி அது போயிட்டே இருக்குப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவர் தகப்பனே, புசித்தாலும் திருப்தி இல்லை ஆண்டவரே, குடித்தாலும் பரிபூர்ணம் இல்லை அப்பா. ஆண்டவரே நாங்கள் போர்வையை போர்த்தினாலும் குளிர் விடலை அப்பா. ஆண்டவரே எங்கள் வழியை நாங்கள் சிந்தித்து பார்க்க சொல்கிறீங்களே. கர்த்தருக்கென்று ஆலயத்துக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னது போல கர்த்தருக்காக எதாயிலும் செய்கிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பான்னு கேட்க போகிறோம். ஆமாம், நமக்கு அநேக வேலைகள் இருக்கிறது உண்மைதான். அதில் ஒரு பகுதி ஆண்டவருக்காக ஆண்டவர் சோத்திர 1 மணி நேரத்தை ஆண்டவர் கேட்கிறாரு, கொஞ்ச நேரத்தை ஆண்டவர் அவருக்கென்று கேட்கிறாரு. நம்ம எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் ஏதோ எங்கள் வழியில் ஓடி ஓடி ஆண்டவரே எங்கள் காரியத்தையே நாங்கள் செஞ்சு பார்த்துட்டாப்பா, எங்களுக்கு ஒரு நன்மை இல்லையப்பா. ஆண்டவர் உங்கள் வழியை கண்டு உங்கள் வார்த்தையின்படியே செய்கிற கூட்டமா எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்போம் எல்லாரும். ஆண்டவரே எங்களை மாற்றுங்கன்னு கேட்கப்பா. ஜனங்கள் ஆண்டவரே செருபாபேலும் யோசுவாவும் ஆசாரியர்களும் சொன்ன வார்த்தையை கேட்டு செவி கொடுத்தார்கள், அவர்களுக்கு பயந்தார்கள், வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவங்க வேலையை ஆரம்பிச்ச உடனே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இழந்து போன எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மிகுதியா உங்களுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான் சொல்றாரு. கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் இந்த ஆண்டில் இந்த வேலையில் இந்த நாட்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தி வைக்கிறாரு. கையை வைத்து சோத்திரம் பண்ணும், ஆண்டவரே எங்கள் காரியத்தை நீங்கள் செஞ்சு பார்த்து நாங்கள் வேதனைப்பட்டு ஆண்டவர் மனம் உடைந்து போயிட்டோம்ப்பா. ஆண்டவரை எங்களால் ஒன்றும் முடியலப்பா, ஆனால் நீங்கள் ஒரு வழி வச்சிருக்கிறீங்க. அந்த வழியில் போய் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆலயம் ஆண்டவரை கட்டுவதிலும், ஆலயத்துக்கென்று ஆண்டவரை பணி செய்வதிலும், ஆலயத்துக்கென்று காரியங்களை செய்வதிலும் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. நாங்க அந்த வேலையை செய்ய எங்களுக்கு கிருபைதாங்கன்னு கேளுங்க பக்கல் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே உங்களுக்காக ஏதாவது செய்யணுமே, எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா அந்த கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் 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 அப்பா. இன்றைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபிக்கலைன்னா ஆண்டவர் இருதயம் வாதிக்கணுமே, வாதிக்க மாட்டேங்குதப்பா. கர்த்தருடைய வேத புத்தகத்தை நான் வாசிக்கலைன்னா இருதயம் வாதிக்கலையே. ஆண்டவரே வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கலைன்னா வாதிக்குதப்பா. ஆண்டவர் தேவனுடைய வழியை நாங்கள் செய்து நாங்கள் எப்படியாவது உங்களுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை செய்து நாங்கள் வெற்றியை காண ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள் என் இயேசு ராஜாவுக்கு. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை, நமது ஜெபத்தால்
நமது பலத்தால் நமது ஜெபத்தால் நமது பலத்தால் ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜா. ஆமை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும் சாத்தானை, ஆமை துரத்த வேண்டும் சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஆமை ஒரு மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறாது என்று ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. நாம நம்மளுடைய வழியில நம்ம போனால் நம்முடைய வழி வாய்க்கும் நம்ம நினைக்கிறோம். அது ஆண்டவர் ஒரு நாளும் ஆகிறது அல்லவென்று அறிவேன் என்று எரேமியா சொன்னது போல உங்க வழியில நீங்க போனா உங்க வழி வாய்க்கும் நீங்க நினைக்க முடியாது. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் வழியை நான் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம்பா, வழியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம்பா. வழியில நடந்து உங்க வார்த்தையின்படி நடந்து உங்களுக்கான காரியத்தை செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றிருங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்போம் எல்லாரும். மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அங்க செஞ்சு பார்த்தோம் ஒன்னும் நடக்கலையப்பா. திருப்தி அடைய முடியலையே, பசி ஆற்ற முடியலையே, எங்க வாழ்க்கையில கடன் அடைக்க முடியலையே, எங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் இல்லையே. ஆண்டவரே எங்க வழியை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறீர் அப்பா. எங்க வழியை நாங்க சிந்தித்து பார்த்து ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தர போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திரு, உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். இயேசையா உங்க அன்பு போதுமே, நேசரே உங்க கிருபை போதுமே. இயேசையா உங்க அன்பு போதுமே, நேசரே உங்க கிருபை போதும். அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு மட்டும் காத்ததும் கிருபைய. அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபைய. வழி தப்பி அலைந்த போதே, நான் வழி தப்பி அலைந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா, என்னை மீட்டதும் கிருபையப்பா. இல்லாதிருந்தா மனசத்தில் நான் அழிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறி. ஏசையா உங்க அன்பு போதுமே, நேசரே உங்க கிருபை போதுமே. ஏசையா உங்க அன்பு